அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராம மக்கள் எல்லாம் அவங்க அன்றாட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சுந்தரி பாட்டி கூட அவங்க வீட்டில் மீன் குழம்பு சமைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அவங்க ஊருக்குள்ளே ஒரு புதுசாக ஒரு குடும்பம் நடந்து வந்துட்டு இருந்துச்சு. என் பாட்டி கடைக்காரரே, குப்பசாமி தெருக்கு எப்படி போகணும் சொல்லு. அட, நீங்கள் யார்? ஊருக்குள்ளே புதுசாக இருக்கீங்க? சரி, குப்பசாமி தெருக்கு வடக்க நடந்து போங்க. ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு போகலாம்ல? புதுசாக இருக்கீங்களே. எங்களுக்கு டீ காஃபி எதுவும் வேண்டாம். நாங்கள் சிட்டியில் ஸ்டார்பாக்ஸில் கோல்டு காஃபி தான் குடிப்போம். இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது. இந்த ஊர் மக்களையே குடிக்க சொல்லுங்கள். அட, இந்த பொண்ணு என்னப்பா சொல்லிட்டு போகுது. அந்த புது குடும்பமும் தங்களுடைய புது வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. இங்கே பாருமா உஷா, இந்த ஊருக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னு ஞாபகம் இருக்குல்ல? அந்த வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு பக்கத்து ஊருக்கு போகணும். அங்கேயும் அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்ப வேண்டிதான். ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் பந்தாவாகவே இரு. ஏன்னா அப்போ தான் யாருக்கும் சந்தேகம் வராது. அட, எனக்கு எல்லாமே நல்லா புரியுது. உங்களோட நான் ரொம்ப ஸ்மார்ட்டு தான். சரி, வந்து வேலையை ஆரம்பிப்போமா அப்படின்னு பேசிக்கிட்ட ரெண்டு பேரும் முதல் நாள் ஊருக்குள்ளே பந்தாவாக நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அட, இவங்க யாருடி? ரொம்ப பணக்காரங்களாக இருப்பாங்க போலியே. எப்படின்னா அவங்க கூட நம்ம நண்பர்கள் ஆகிட்டோன்னா ஏதாச்சும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அட உஷா, எல்லா வீட்டையும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கிட்டல. இப்போ நல்லா சரியாக பார்த்துக்கோ. அப்போ தான் 2 நாள் கழித்து நம்ம வேலையை ஆரம்பிக்க முடியும். அதெல்லாம் சரியாக பார்த்துட்டேன். நீங்களும் பார்த்துக்கிட்டீங்கள. வாங்க வீட்டுக்கு போகலாம். அதெல்லாம் அப்படி இருக்க ஊருக்குள்ளே மறுநாள் சுந்தரி பாட்டி வீட்டுக்கு சிலிண்டர் சப்ளை பண்ணுறதுக்காக ஒரு சிலிண்டர்காரர் வந்திருந்தார். சுந்தரி பாட்டி, சுந்தரி பாட்டி. அட, வீட்டில் யாரும் இல்லை போலியே. சரி, அவங்க வீட்டு வாசல்லே வச்சுட்டு போகுவோம். யாரும் இந்த ஊரில் திருட மாட்டாங்க. சுந்தரி பாட்டியோட வீட்டு வாசலில் நடந்த எல்லா நிகழ்ச்சியையும் பக்கத்தில் இருந்து மறைஞ்சு நின்று புதுசாக வந்த குடும்பம் கண்காணிச்சிக்கிட்டே இருந்துச்சு. அட உஷா, என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்க? வீட்டுக்குள்ளே போய் அந்த பொம்மை எம்டி சிலிண்டரை கொண்டு வா. இந்த ஃபுல் சிலிண்டரோட அதை மாற்றி வச்சுட்டு இதை வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சுப்போம். மாமியாரும் மருமகளும் சேர்ந்து அந்த பொம்மை எம்டி சிலிண்டரை அந்த ஃபுல் சிலிண்டரோட மாற்றி வச்சுட்டு அந்த சிலிண்டரை கொண்டு வீட்டுக்கு போனாங்க. அட அத்தை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சிலிண்டரை இப்போ எடுத்துகிட்டு போய் நம்ம சிட்டியில் விற்றோன்னா 5000 6000ன்னு பிளாக்லேயே சூப்பராக சம்பாதிக்கலாம். பின்ன சம்பாதிக்கிறதுக்கு தானே வந்தோம். ஒரு சிலிண்டருக்கே சந்தோஷப்படாத. இந்த ஊர் மக்களோட எல்லா சிலிண்டரையும் திருடிக்கிட்டு இந்த ஊரை விட்டு கிளம்பிடுவோம் சீக்கிரமாக. இதே மாதிரி நாட்களும் கடந்து போயிட்டே இருந்துச்சு. ஊர் மக்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாச்சு. அதால் தலைவர்கிட்ட போய் மனு இட்டாங்க. ஐயா வணக்கங்க. எனக்கு வந்து சிலிண்டரு ஒரு சிலிண்டர் மாதிரியே இல்லை. ஏதோ பிளாஸ்டிக் குடத்தை தூக்கின மாதிரி இருந்துச்சு. நம்ம ஊருக்கு சப்ளை பண்ணுற சிலிண்டருக்காரரு ஊருக்குள்ளே சிலிண்டர் சப்ளை பண்ண சிலிண்டர் இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம்ல. ஏன்னா நம்ம எப்பவும் போல் பாரம்பரியமாக ஒரு விறகு அடுப்பில் சமைச்சிக்குவோம். ஆனால் அவர் எதுக்கு பிளாஸ்டிக் கொடுத்து வச்சு இப்போ ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு? கண்டிப்பாக நீங்கள் அதை பற்றி அவர் கையில் கேட்டே ஆகணும். அதே மாதிரி எல்லா ஊர் மக்களும் சொல்ல அந்த ஊர் தலைவரும் யோசிச்சுட்டே இருந்தார். சரி, நீங்கள் வச்ச கோரிக்கையின்படி நான் அந்த சிலிண்டர்காரர்கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். அந்த சிலிண்டர் பிரச்சனையை பற்றி அந்த ஊர் தலைவர் மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருந்தார். அப்போ தான் தற்செயலாக அந்த சிலிண்டர்காரரே ஊருக்குள்ளே வந்தார். அட அட, நில்லுப்பா நில்லு. நீ என்ன ஊருக்குள்ளே போய் பிளாஸ்டிக் குடம் சப்ளை பண்ணுற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க? சிலிண்டர் தானே உங்ககிட்ட புக் பண்ணுறாங்க. ஏன் இப்படி ஏமாற்று வேலை பண்ணுற? ஐயா, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு புரியலையே. நான் சிலிண்டர் தான் எல்லாருக்கும் சப்ளை பண்ணுறேன். வேணால் அந்த சிலிண்டரை தூக்கி பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்ல அவர் தூக்கி பார்த்தாரு. அட, இது சிலிண்டர் தானே. ஊர் மக்கள் எல்லாம் ஏன் ஒன்றா கூடி பிளாஸ்டிக் குடம் தான் சப்ளை பண்ணுறாருன்ற மாதிரி பேசிக்கிறாங்க? இது என்னன்னு புரியலையே. அப்போ ஊருக்குள்ளே தான் யாரும் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படின்னு ஊர் தலைவர் தனக்கு தானே யோசிச்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வந்தார். அப்போ தான் சுந்தரி பாட்டி பக்கத்து ஊரில் வயல் வேலை முடிச்சுட்டு தன்னோட வீட்டுக்கு காட்டு வழியாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது சுந்தரி பாட்டி அந்த புது குடும்பத்தை காட்டுக்குள்ளே பார்த்தாங்க. அட, இது நம்ம ஊருக்கு புதுசாக வந்த குடும்பம் தானே. ஏதோ ஒரு லாரிக்காரர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஏதோ சந்தேகமாகவே இருக்குது. ஒட்டி கேட்டு தான் பார்ப்போமே.
அப்படின்னு நினச்ச சுந்தரி பாட்டி ஒரு மரம் ஓரமாக நின்றுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்து இருந்துச்சு. டேய் கோபால், இங்கே 20 சிலிண்டர் இருக்குது, சீக்கிரமாக இதை லாரியில் லோடு ஏற்றிடு. நான் வீட்டுக்கு போய் இன்னும் 2 சிலிண்டரை என் மகனை எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். ஒரு அரை மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. யாருன்னா ஊர் மக்கள் நடமாட போகிறாங்க. அட, இன்னும் அரை மணி நேரத்தில் இவங்க கிளம்பிடுவாங்க போலையே. சரி, அதுக்குள்ளே நான் அந்த ஊர் தலைவர்கிட்ட சொல்லிவிட்டு ஊர் மக்களை எல்லாம் திரட்டி இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன். அவங்க போகிறதுக்குள்ளே அவங்கள பிடிச்சே ஆகணும் அப்படின்னு நினச்ச சுந்தரி பாட்டி அந்த இடத்த விட்டு குடுகுடுன்னு ஓட ஆரம்பித்தாங்க. அட சுந்தரி பாட்டி, ஏன் இப்படி ஓடி வரீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா? கொஞ்ச நேரம் இங்கே உட்காருங்க அப்படின்னு ஊர் தலைவர் கேட்க, சுந்தரி பாட்டி அவங்க காட்டில் பார்த்த விஷயங்கள் எல்லாம் புட்டு போட்டு அந்த ஊர் தலைவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தாங்க. அட, அவங்கள அப்படி பண்ணது? ஊர்லே அவங்க தான் பெரிய ஆள் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தாங்களே, இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்து வச்சுருக்காங்க. சரி, அரை மணி நேரம் தான் இருக்குது, ஊர் மக்கள் எல்லாம் திரட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போகலாம் வாங்க சுந்தரி பாட்டி அப்படின்னு நினச்ச 2 பேரும் சீக்கிரமாக ஊர் மக்களை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு ஓட ஆரம்பித்தாங்க. அட, ஊரில் இருக்க மொத்த சிலிண்டரையும் திருடினது நீங்கள் தானா? இருங்க, இப்போவே நான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி இங்கே வர வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அவங்க 2 பேரும் அங்கேயே நின்று முழிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு. போலீஸும் கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடத்துக்கு வந்து அவங்க 2 பேரையும் பிடிச்சிக்கிச்சு. சாமர்த்தியமாக செயல்பட்ட சுந்தரி பாட்டியை ஊர் மக்கள் பாராட்டினாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சுந்தரி பாட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.